கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தபோது அரசனுடைய டோட்டல் ஃபெயிலியர் இது. அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போகவே இல்லை. 2 நாள் கழிச்சு 3 நாள் போகவே இல்லை, அறிக்கையே லேட்டாக தான் வந்துச்சு. ஆமாம் வந்துச்சு. அப்போ கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெறும் மரக்காணத்தில் முதலமைச்சர் போகலை. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவ்வளவு மரணங்கள் நடந்தபோது எப்பவுமே போகாமல் தவிர்த்த முதலமைச்சர். இது செய்தி கேள்விப்பட்டோன்னே நான் காலையில் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் இரவே அவசரமாக கிளம்பி போயிட்டேன், தனி விமானத்தில் போயிட்டேன் என்று சொல்லுவதும், துபாயிலிருந்து உடனடியாக விமானத்தில் கிளம்பி வந்த உதயநிதி இங்கே பார்த்துட்டு இந்த ஓலக்குரல்கள், இந்த அழுகுரல்கள் இன்னும் அடங்கி போகவில்லை, அந்த கோர முகம் இன்னும் மாறி போகவில்லை, அதற்குள் மறுபடியும் ஃப்ளைட் ஏறி போயிட்டார் துபாய்க்கு. இப்போ இந்த இன்டர்வல் பீரியடு உதயநிதி எதுக்கு போனார்? அன்பில் மகேஷ் அங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு? செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டாரு, ஏற்கனவே அமைச்சர்கள் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் கொடுக்குற உத்தரவை விட முதலமைச்சர் போய் கொடுக்க வேண்டிய உத்தரவு என்ன இருக்கிறது? போக வேண்டும் என்பதில் நானும் உடன்படுகிறேன், போக வேண்டும் கட்டாயமா. ஆனால் இந்த அளவுக்கு அவசர அவசரமாக இவர் ஒரு நடவடிக்கை எடுப்பது என்பதே ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயமாகத்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது.